வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் திகதி 8ஆம் திகதி இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கின்றன. யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடர்பான கூட்டங்கள் ஆரம்பிப்பதற்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கின்றன. ஸோ அங்கே நான் நினைக்கிறேன் இந்த முறை எங்களுடைய இலங்கையினுடைய மனித உரிமைகள் சார்பாக எங்களுடைய ஜனாதிபதி சிறப்பு உரை ஆற்றுவதாக கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ எத்தனையாம் தேதி என்று எனக்கு தெரியவில்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 1-2 நியூஸ்கள் வந்திருக்கிறது தொடர்பாக சில கருத்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஏன் அதற்கு நாங்கள் பங்கு பெற்றவில்லை என்பது தொடர்பாக, அதில் நான் ஏன் பங்கு பெற்றவில்லை அல்லது என்னது சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னென்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் அரசாங்கத்தினுடைய நல்லொரு ஆதரவாளராக இருந்தவர் தான் நான். அதாவது அரசாங்கம் சார்பாக அவர்களுடைய பாராளுமன்றத்திலையும் சரி வெளியிலையும் சரி ஒரு நல்ல ஒரு ஆதரவாளராகத்தான் அவ்வளோ காலம் இருந்தேன். ஆனால் அவர்கள் என்னை நோக்கி தனிப்பட்ட தாக்குதல், அதாவது என்னுடைய ஆதரவையும் பெற்றுக்கொண்டு என்னை நோக்கி அவர்கள் தனிப்பட்ட செய்ய ஆரம்பித்த போது தான் நான் டிசைட் பண்ணிக்கொண்டேன் என்று சொன்னால் இவர்கள் பயங்கர டபுள் கேம் அடிக்கிறார்கள். ஆகவே இவர்களை நம்பி சப்போர்ட் கொடுக்கறதால எங்களுடைய மக்களுக்கு நன்மை இருக்காது என்ற அடிப்படையில் தான் அவருடைய பகிரங்கமாக இன்றையிலிருந்து உங்களுக்கு கொடுக்குற சகல சப்போர்ட்டையும் நான் வாபஸ் பண்ணிக் கொள்கிறேன் என்று சொன்னவன் நான். ஸோ அந்த அடிப்படையில் இப்போது ஆளுங்கட்சி அல்லது அரசாங்கம் இப்போது என்னோட நல்ல உறவுகளில் இல்லை. ஆனால் நான் அவர்கள் செய்கின்ற நல்ல விடயங்களை எப்போவுமே நல்ல என்று சொல்லியிருக்கிறேன். அது யாராக இருந்தாலும் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் செய்கின்ற விடயங்களை நல்லம் என்று சொல்லி பாராட்டியும் இருக்கிறேன். நான் அப்படி பாராட்டுவதற்கு எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு மனம் பெறாது. நான் எங்களுடைய சாதாரண ஆர்டினரி பொலிட்டீஷியன் அல்ல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி எ டிப்ளமேட். ஆகவே நான் ஒரு ராஜதந்திரியாக இருக்கத்தான் விரும்புகிறேன். நான் ஒருபோதுமே ஒரு பொலிட்டீஷியனாக இருக்க விரும்பவில்லை. ஆகவே அரசியல்வாதியாக இருக்க விரும்பவில்லை. ஸோ அந்த விடயம் உங்களுக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்கும். இப்போ நேற்றைய தினம் இன்றைய தினம் ஒரு சில விடயங்களை பார்த்துருப்பீங்க. என்றால் ஜெனீவாவில் சுவிட்சர்லாண்டில் 14ஆம் தேதி வார 14ஆம் தேதி சுவிட்சர்லாண்டில் எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கையிலிருந்து ஜெனீவாவுக்கு பயணமாகிறார் என்ற ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் போவது மனித உரிமைகள் ஆணைக்குழு இதனுடைய செஷனில் பங்கு பெற்றுவதற்காகவா இலங்கைக்கு எதிராக சாட்சியம் சொல்ல போகிறார்களான்னு கேட்டால் நீங்கள் நீ வளமையாக பார்க்கணும், அந்த வீடியோவை தான் பார்க்கணும். அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கஜேந்திரனாக்கள் தமிழ் மக்களுக்கு என்ன துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி எங்களோட சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகவே நான் அவற்றை இப்போது எடிட் பண்ணி போட்டு டைம் வேஸ்டாக விரும்பவில்லை. உங்களுக்கு தெரியும், கடைசி நேரங்களில் வெள்ளைக்கொடி பிரச்சனை, அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு விடயங்கள், ஹனிமூன் போன பிரச்சனை, வெளிநாட்டில் இருந்த பிரச்சனை, அப்படி கணக்கு விடயங்கள் கஜேந்திரகுமார். ஸோ அது நான் கதைக்க வரவில்லை. எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜெனீவா நோக்கி பயணமாகிறார் என்கின்ற ஒரு செய்தி ஒன்றை பிழையாக தவறாக போட்டிருக்கிறார்கள். சரி, ஆகவே அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. என்னென்னா, இலங்கையிலிருந்து 14 பாராளுமன்ற உறுப்பினர்கள், நான் நினைக்கிறேன் 14 அல்லது 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜெனீவாவினுடைய அரசியல் அமைப்பு முறையை படிப்பதற்காக கல்வி சுற்றுலா போகிறார்கள். சரிதானே? 14 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜெனீவாவுக்கு கல்வி சுற்றுலா போகிறார்கள். யாருமே யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் செஷன்ஸுக்கு பங்கு பெற்றுவதாக எனக்கு தெரியலை. அப்படி தெரிஞ்சால் அதை பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு இருக்கிற நியூஸில் நான் அந்த கடிதம் பார்த்தேன். நான் ஜெனீவா அரசாங்கம் இலங்கையிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் 11 பேரை ஜெனீவாவுக்கு கல்வி சுற்றுலாவுக்கு அழைத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஸ்ரீதரன் ஐயாவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இந்தியாவினுடைய நாடாளுமன்ற முறைகளை படிப்பதற்காக கல்வி சுற்றுலா போயிருந்தவர்கள். ஸோ அந்த மாதிரி இப்போது ஜெனீவாவுக்குரிய சந்தர்ப்பம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விளங்கணும். ஸோ இதை யார் வழங்குகிறது, யார் இதை சூஸ் பண்ணுறது, யார் போகிறது என்பதை யார் சூஸ் பண்ணுறது என்பது தொடர்பாக எல்லாம் உங்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியணும். நீங்கள் நினைப்பீங்கள், ரைட் ஜெனீவா அரசாங்கம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை ஸ்பெஷலாக கூப்பிடிருக்கிறான்னு சில பேர் நினைக்கலாம். சில பேர் அப்படியும் அடிச்சு விடுவாங்க, உருட்டி விடுவாங்க. சில பேர் நினைக்கலாம், இவர் எங்களுடைய மக்களுடைய எதிர்கால அரசியல் தீர்வுகளில் மிக மோசமாக போராடுகிறதால இவரை ஜெனீவா அரசாங்கம் தீர்மானித்து சூஸ் பண்ணியிருக்காண்டா நீங்கள் நினைக்கலாம். உண்மை என்னென்றால், எனக்கு தெரிந்த உண்மை, அதில் பிள்ளை என்றால் யாராவது பிள்ளை என்று சொல்லலாம். எனக்கு தெரிந்த உண்மை என்னென்றால்,
பாராளுமன்றம் தான் இந்த 11 பேரையும் தீர்மானிக்கும். யாரை 11 பேரை அனுப்ப கல்வி சுற்றுலாக இந்தியாவுக்கு அனுப்ப போகிறோமா, யார் போகிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட ஸ்ரீதரன் ஐயா எல்லாருமே போயிருக்கணும். அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜெனீவாவுக்கு வந்து யார் போகிறது, யார் இதை தீர்மானிக்கிறது என்பது தொடர்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? சரி, அது யார் என்றால் பாராளுமன்ற சபாநாயகர். அதுக்கண்டு இருக்கிற ஒரு கொமிட்டி, பாராளுமன்ற கொமிட்டி தான் யார் போகிறது என்பதை தீர்மானிக்கும். பாராளுமன்ற சபாநாயகரோட நல்லாக இருந்தால், அரசாங்கத்தோட நல்லாக இருந்தால் அந்த சுற்றுலாக்களில் பங்கு பெற்றலாம். சாணக்கியன் பங்கு பெற்றி இருக்கிறார். என்னை தவிர பெரும்பாலும் எல்லா கட்சி தலைவர்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். கட்சி தலைவர் நாம் வைக்க செல்வம் அடைக்கலனானுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது, கஜேந்திரமார் பொன்னம்பலத்தை அழைக்கப்பட்டிருக்கிறது, மற்ற ஸ்ரீதரனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய சாணக்கியனையும் அழைச்சிருக்கிறார்கள். நான் மட்டும்தான் இதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் சபாநாயகரால் நொமினேட் பண்ணப்படாத ஆள். ஏன் நொமினேட் பண்ணல என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏன் நொமினேட் பண்ணல நினைக்கிறீர்கள்? அது அங்கே தான் அரசியல் இருக்கு. ஏனென்றால் தெரியும், இப்படியான இடங்களில் போய்களில் இவன் இங்கே இருக்கிற பிரச்சனையில் கதைச்சிருவானோட ஒரு பயம் ஒன்று இருக்கிறது அரசாங்கத்துக்காகவே. ஜெனீவாவில் இருந்தே எனக்கு லெட்டர் வந்தாலும் டாக்டர் அர்ச்சுனாவை அனுப்புங்கண்டு இவங்க அனுப்ப மாட்டாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும், இவன் போனால் தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அங்கே வெளியால் சொல்லுவான். வெளியால் சொன்னால் சர்வதேசம் ஒருக்கா யோசிக்கும். இன்னொரு பாராளுமன்றத்திலேருந்து அனுப்பியிருக்கிறார்கள், வந்து அங்கே பிரச்சனை இருக்கிறன்ற எல்லாத்தையும் வெளியால் கதைக்கிறார் என்று சர்வதேசம் யோசிக்கும். ஓஹோ, அங்கே பிரச்சனை தான் இருக்கிறது போல இருக்கிறது சர்வதேசம் என்ன செய்யும், சிந்திக்க ஆரம்பிக்கும். ஆகவே இப்படியான இடங்களுக்கு யார் அனுப்பலாமண்டா டபுள் கேம் அடிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பலாம். அது தமிழ் மக்களுக்கு தேசியவாதிகள், அரசாங்கத்துக்கு நல்ல பிள்ளைகள், அவர்களை அடிக்கடி எங்களுடைய அரசாங்கத்தில் சபாநாயகர் தெரிவு செய்து கொள்வார். சரிதானே? சபாநாயகர் கட்டாயம் தெரிவு செய்து கொள்வார். நான் அரசாங்கத்தோட நல்லா இருக்கின்ற காலத்தில் பிஸ்னஸ் கமிட்டிக்கு நொமினேட் பண்ணப்பட்ட ஆள். சரிதானே? பார்லிமெண்ட் பிஸ்னஸ் கமிட்டிக்கு என்ன நொமினேட் பண்ணப்பட்ட ஆள். ஆனால் அதற்கு பிறகு இன்றைக்கு நான் அரசாங்கத்தோட குழுவினோ அன்றைக்கு பிஸ்னஸ் கமிட்டியிலிருந்து என்னுடைய பேர் ரிமூவ் பண்ணப்பட்டு விட்டது. இப்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியின் செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டியிலையும் ஹெல்த் செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டியிலையும் சஜித் பிரேமதாச நொமினேட் பண்ணி இல்லை அவனை போடுங்கோ. என்னோட டாக்டர் சஜித் பிரேமதாசன் எதிர்கட்சியில் இருக்கின்ற விப் கயந்த கருணாநிதிக்கு அடிபட்டுத்தான் அந்த ரெண்டுலையும் போடப்பட்டிருக்கிறது பேர். இல்லையண்டா சபாநாயகர் அந்த கொமிட்டியிலிருந்துமே என்ன ரிமூவ் பண்ணியிருப்பார். சரிதானே? ஸோ நான் இப்போ அரசாங்கத்துக்கு நல்ல பிள்ளையாக இருந்து, அரசாங்கத்தினுடைய செல்ல பிள்ளையாக இருந்து இங்கே மக்கள்கிட்ட தையிட்டி அறைக்கு போராடணும். இங்கே மக்களில் மணலில் இருந்து கொண்டு தமிழ் தேசியம் கதைக்கணும். அங்கே போய் நீங்கள் சொல்கிறலாம், சரி நாங்கள் செய்கிறோம், ஜெனீவாவில் போய் நாங்கள் சாப்பிட்டு ஹோட்டலில் நித்திரவுண்டு வைனொண்டு அடிச்சுட்டு வாரோம் என்றால் நான் சகல இடங்களையும் நொமினேட் பண்ணப்படுவேன். இல்லை அரசாங்கத்துக்கு பிரச்சனையான ஆளாக இருக்கிற ஆள் என்றால் நான் எங்கே எனக்கு வேறு நாடு நொமினேட் பண்ணினாலும் நான் போகிறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை. அதனால தான் என்னுடைய பேர்கள் இதுகளில் நொமினேட் பண்ணுறதில்லை. இதை பற்றி போய் கௌசல்யாவோட கௌசல்யா கேட்டது அது என்னென்னு அப்படி அவ செய்வினம். இதோட ஜனநாயகம் இருக்கத்தானே வேணும். ஏன் ஒரு தடவை கஜேந்திரமார் பொன்னம்பலத்துக்கு, ஒரு தடவை ஸ்ரீதரனுக்கு ஒரு கட்சி தலைவராக கொடுத்தா அடுத்த சான்ஸ் ஒன்று வரைக்கும் உங்களுக்கு தரத்தானே வேணும் டாக்டர். ஏன் தரையில் ஏன் நீங்கள் அடிபடையில்லைன்ட்டு நான் சொன்னேன். நான் கௌசல்யாவுக்கு, நீ உண்ட இனத்துக்கு உண்மையானவனாக இருக்க வேணுமா இருந்தால் 1000 எதிரிகளை சமாளித்து கொள்ள வேண்டும் அல்லது தேடிக்கொள்ளுவாய். உண்ட இனத்துக்கு 26 உலக நாடுகள் எதிரானதாக நின்று தான் உண்ட இனத்தை அழித்தது. தமிழ் இனத்துக்கு நீ உண்மையானதாக இருக்கணும். யாழ்ப்பாணத்தான் உனக்கு வாழ்க்கை போட்டு அனுப்பியிருந்தா அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் என்றால் அங்கே போய் டபுள் கேம் அடிக்கலாது. எங்கே போய் பாராளுமன்றத்தில் போய் டபுள் கேம் அடிக்கலாது. பாராளுமன்றத்தில் டபுள் கேம் அடித்து அங்கேயும் நல்ல பிள்ளையாக காட்டிக்கொண்டு இங்கேயும் வந்து இங்கேயும் நல்ல பிள்ளையாக காட்டிக்கொண்டால் நீங்கள் நல்ல பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் அடுத்த ஒரு அரசாங்கம் மாறினா நான் நானாகவே இருப்பேன். நான் மாற மாட்டேன். நான் நானாகவே இருப்பேன். நான் நானாகவே இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல அரசாங்கம் வந்து அல்லது வந்து நான் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நாங்கள் வடக்கில் கதைக்கின்ற ஊழல் தொடர்பாக ராமநாதன் அர்ச்சுனா சொல்லி போட்டார், டிசிசி மீட்டிங்கில் கதைச்சி போட்டார். இப்போ கடைசியாக டிசிசி மீட்டிங்கே அவங்க வைக்கிறதில்ல. டிசிசி மீட்டிங் இந்த மாதத்துக்குரிய டிசிசி மீட்டிங் வைபடவில்லை. ஆகஸ்ட் மாதத்துக்குரிய டிசிசி மீட்டிங் 27ஆம் தேதி கோல் பண்ணப்பட்டு
டிசிசி மீட்டிங் நிப்பாட்டப்பட்டாச்சு. ஏனண்டா டிசிசி மீட்டிங்கில் நான் நேராக சொல்லி போட்டேன், அங்கே இருக்கின்ற தலைவராக போட்டுக்கிறவர் வந்து ஒரு தேசிய பட்டியல் எம்பி. அவரை நீங்கள் எப்படி தலைவராக போடலாம்? தேசிய பட்டியல் எம்பி டிசிசி மீட்டிங்கில் வந்து தனக்கு ஒதுக்கப்பட்ட பணம் தவிர்ந்த மற்றொரு விடயங்கள் தொடர்பாக கதைக்கு இல்லாத, ஏனென்றால் அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட எம்பி இல்லை என்று நீங்கள் சர்க்குலர் அடித்து வச்சுருக்கீங்களாவே சர்க்குலர் படி வரையில. ரெண்டாவது டிசிசி மீட்டிங் சேர்மன் மானா பிரதீபன், அவருடைய ஊழல்கள் அவருடைய ஓட்டைகள் எல்லாம் கவர்னர் பக்கம் இருந்து எனக்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதங்கள் எல்லாமே நான் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிட்டேன். இப்போ இப்படியான ஒரு ஊழல்வாதியும் இப்படியான ஒரு ஊழல்வாதி வேர்ஷன் 2 இருந்து கொண்டு வடக்கு மாகாணத்தில் எந்த அடிப்படையில் நீங்கள் டிசிசி மீட்டிங்கை நடத்தி இங்கே இவர்களுக்கு வந்து அபிவிருத்திகளை காட்ட போகிறீங்கன்னு அடுத்த டிசிசி மீட்டிங்கில் நான் கேட்க போகிறேன். கையில் 1000 கேள்விகள் இருக்குது. இந்த 1000 கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு அரச திணைக்கள தலைவர்கள் யாருமே தயாராக இல்லை. ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உதாரணத்தோடு சொல்கிறேன். இன்றைக்கு என்ன மாதம்? செப்டம்பர், ரைட்? இப்போ எங்களுடைய பட்ஜெட் இந்த முறை நடந்தது மார்ச் மாதம் 21ஆம் தேதி பட்ஜெட் முடிஞ்சது. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 5 மாதம் கடந்திருக்கிறது. இனி இருக்க போகிறது செப்டம்பர், அக்டோபரில் புது பட்ஜெட் போட தொடங்கிடுவார்கள். ஸோ இன்னும் ஒரு மாதம் செப்டம்பரில். இப்போ 6 மாத கேப்பில் எங்களுக்கு 100 வீதமான வேலை செய்யணும். இப்போ 5 மாதம் கடந்துட்டுது. ஆகவே கிட்டத்தட்ட எவ்வளோ வீதமான வேலைகள்? 5000 மில்லியனுக்கு வடக்கு மாகாணத்தில் பாதை போடுறேன்ட்டு நீங்கள்லாம் ஓட் போட்டுனீங்க. என்னென்னா இந்த அரசியலை நீங்கள் விளங்கி கொள்றதும் இல்லை, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த பொதுமக்களுக்கு விளங்குறதும் இல்லை, அதாவது இந்த நிர்வாகங்கள் என்ன செய்கிறன்றது எங்கள் தமிழ் மக்களுக்கு விளங்குறதும் இல்லை, இது அரசியல்வாதிகள் சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை, இங்கே நடக்கிற விடயங்கள் ஊழல்களை வெளியே கதைக்கிறதும் இல்லை. இப்போ நான் உதாரணமாக கேட்குறேன், 5000 மில்லியன் ரூபாய் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற பாதைகளை போடுறதுக்கு அனுப்பப்பட்டிருந்தால் அதில் 1000 மில்லியன் யாழ்ப்பாணத்துக்கு என்றால் 1000 மில்லியன் கிளிநொச்சிக்கு இல்லை என்றால் இந்த 2000 மில்லியனில் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை மில்லியன் செலவழிச்சிருக்கணும்? கிட்டத்தட்ட 6 மாதத்தில் 5 மாதம் முடிஞ்சு. ஸோ 1500 மில்லியனாவது குறைஞ்சது என்ன செய்திருக்கணும்? நாங்கள் செலவழிச்சிருக்கணும். இப்போ டிசிசி மீட்டிங்கில் நான் கேட்பேன், 2000 மில்லியனில் 1500 மில்லியன் செலவழிச்சிட்டிங்கண்டா அதுக்குரிய உங்கள்ட ப்ரொஜெக்டுண்டு கம்ப்ளீட்டட் ரிப்போர்ட்டை தாங்க உண்டு. தெரியலுமா யாராவது? 500 மில்லியன் செலவழிக்கப்பட்டிருக்காது, 200 மில்லியன் செலவழிக்கப்பட்டிருந்தாலே பெரிய விடயம். கேட்டால் சொல்லுவாங்க 64 நாள் வேணும் எங்களுக்கு, 64 நாளோ 64 நாள் வேணும் நாங்கள் பிட் கோல் பண்ணுறதுக்கு, அது பிறகு பிட் ஓவர் பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்க. ஆகவே இப்படி தான் எங்களுடைய அந்த 5000 மில்லியன் வந்துட்டு நினைச்சு கொண்டு எங்கண்டையில் சிலது அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலில் அதே ஜேவிபிக்கு போடும். ஒன்றுமே கேட்காம ஒன்றுமே விளங்காமல் தெரியாமல் இருந்தார் எங்கண்ட கஜேந்திரமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரண்ட கண்டு சிலது கஜேந்திரமார் பொன்னம்பலத்துக்கும் போடும், ஸ்ரீதர்மக்கும் போடும். இப்போ சில நினைக்கும் எங்களுடைய கஜேந்திரமார் பொன்னம்பலம் தமிழருடைய உணப்பிரச்சனை வருதில்லை, தமிழருடைய இனப்பிரச்சனைகளை கதைப்பதற்காக ஜெனீவா நோக்கி பயணம் என்று சில சொம்புகள் இப்போது வெறுஞ்சொம்புல பின்பக்கமும் அடிக்க வலிக்கிட்டு இருக்கும். அந்த வெறுஞ்சொம்புகளுக்கு தான் இந்த வீடியோ. கஜேந்திரமார் போகிறது எங்களுடைய இனப்பிரச்சனையை கதைக்கிறதுக்கு இல்லை, ஜெனீவாவினுடைய அரசியலமைப்பு எப்படி நடக்கின்றது என்பதை படிக்கின்ற கல்வி சுற்றுலாவுக்கு தான் போகிறார். இப்போ சொல்லுங்க, உங்களோட உண்மையான அரசியல்வாதி யாருன்னு. நானே இதை உண்மையாகவே இருந்தபடி ஃபம்பல் வீடியோ போடுறேன் என்றால் இந்த அரசியல்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பொழுதுபோக்கு. ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். உங்களுக்கு நன்றாகவே தெரியும், நான் அரசியல்வாதியாக தான் வந்து அரசியல்வாதியாக இருந்து இங்கே இருந்து எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கணுன்றதுக்காண்டி நான் படித்த அரசியல்வாதியாக வரையில. நான் வந்தது இந்த கரப்ஷன்ஸ் இவங்களை ஏமாத்துறது எல்லாத்தையும் வெளியால் காட்ட வேணுமென்றதுக்கான தான் வந்து நான் காட்டி கனகாலம். இப்போ இது ஒரு ஜோக், உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்போது இது ஒரு ஜோக்காக தான் போய் கொண்டிருக்கிறது. செம்மணியில் எழுத்து வெட்ட இனி செம்மணியில் நீங்கள் சைன் வச்ச துண்டுகளை எல்லாத்தையும் கொண்டு கஜேந்திரகுமார் எங்களுடைய தேசிய பாதையில் ஜெனீவாக்கு கல்வி சுற்றுலா போகிறார். காணும் தானே உங்களுக்கு எல்லாரும் கேட்பீங்கள், அப்போ டாக்டர் இவ்வளோ கதைக்கிறீங்க, நீங்கள் ஜெனீவாவில் போய் நின்று தமிழருடைய பிரச்சனையை கதைக்கலாம் தானேண்டு. ஓம் கதைப்போம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும், காலம் வரும்போது அதுங்களுக்குரிய வாழ்வும் பெறும். அது உங்களை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோண்ட ஆழத்தை கூட உங்களால் விளங்கி கொள்ளலாண்டா, கல்வி சுற்றுலா போகின்ற ஆழத்தை கூட உங்களால் விளங்கி கொள்ளலாண்டா, நீங்கள் தான் சுத்த யாழ்ப்பாண தமிழர். அவை நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறது ஏனண்டா, இது எல்லாத்தையும் சொன்னால் பிறகு சில ஜோசி
எங்கண்ட சைக்கிள் அது கல்வி சுற்றுலா போய்க்கல அங்கேயும் அப்படியே இனப்பிரச்சனையை கழிச்சிட்டு தானே வேறு. நன்றி வணக்கம். டாக்டர் ராமநாதன்.